திருமந்திரம் இந்த சீரியஸில் நம்ம ஒழுக்க நெறிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒழுக்கம் என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் திருமந்திரத்துக்குள்ளே நம்மளை கடைபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு என்னோட குரு அன்னை சகுந்தலா எனக்கு சொன்னதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமந்திரத்துக்குள்ளே ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தானம் பண்ணுறதுக்கு என்ன ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னாங்க திருமந்திரத்தில். இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அகிம்சை. எந்த உயிருக்கும் நீ தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு திருமூலரையா சொல்லுவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு பேசிக்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். எந்த ஒரு பயிற்சிக்கும் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்பிரிச்சுவல் பயிற்சிக்கு மட்டும் இல்லை, ஆன்மீக பயிற்சிக்கு மட்டும் இல்லை, நார்மல் உலகியலில் வாழ்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்குறது அகிம்சை. எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, மனதால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது, சொல்லால் கூட தீங்கான வார்த்தைகள் சொல்லிடக்கூடாது, செயலால் கூட தீங்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு மனதால், சொல்லால், செயலாலன்னு மூணுதுலையுமே ஒரு சுத்தமான ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு திருமூலரையா சொல்கிறாங்கன்னு என்னோட குரு அன்னை சகுந்தலா சொல்லுவாங்க. ஸோ நம்ம திருமந்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை சுத்தப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுத்தப்படுத்திக்குவோம். எந்த உயிருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனதாலையும் சொல்லாலையும் செயலாலையும் சுத்தமாக நம்ம தீங்கு செய்யாமல் அடுத்த நிலைகளுக்கு கடந்து போவோம்.